எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரிஸ் லார்ட் ஆஃப் த மிஸ்டரிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு 2025ல ஒரு பிகெஸ்ட் அனிமேவா ஆக போகுது. அவ்வளவு ஹைப் இந்த அனிமேக்கு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இதோட கதை புரிய மாட்டேங்குது. எஸ்பெஷலி இந்த அனிமேல வர பவர் சிஸ்டம் பத்தி. இந்த அனிமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நான் வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அனிமே பாத்தீங்கன்னா 34 minutes டியூரேஷன். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒண்ணுமே புரியாதுங்க. சொல்ல போனா இந்த மாதிரி அனிமேலாம் இருக்கோல, ரொம்ப கன்ஃபியூசிங்கா ஸ்டார்டிங்ல, அந்த மாதிரி அனிமே தான் வந்துட்டு ரொம்ப கோட்டடா செம்மையா இருக்கும். போக போக கதோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மனிதர்கள் வந்துட்டு மேஜிக்கல் போர்ஷன் குடிச்சோடனே பியாண்டர் ஆவாங்க. அது குடிச்சிட்டோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பாத்வேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி 22 டிஃப்ரெண்ட் பாத்வேஸ்க்குது பவர் சிஸ்டம்ல. சிம்பிளா சொல்லணும்னா 22 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பவர்ஸ்க்குது. நீங்க எந்த மேஜிக்கல் போர்ஷன் குடிக்கிறீங்களோ அது பிரகாரம் உங்களுக்கு வந்துட்டு பாத்வே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்வேக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ்க்குது. மொத்தமா 22 பாத்வேஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு உங்களால வெறும் ஒரே ஒரு பாத்வே தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு பாத்வேக்கோ அதோட ஓன் செட் ஆஃப் லெவல்ஸ்க்குது. இது பேர் தான் வந்துட்டு சீக்வென்சஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாத்வே எடுத்தீங்கன்னா அதுல வந்துட்டு 10 சீக்வென்ஸ் இல்லனா 10 லெவல் இருக்கும். லெவல் 9 இல்லனா சீக்வென்ஸ் 9 தான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும். போக போக பவர் ஏறிட்டே போறப்போ சீக்வென்ஸ் 0க்கு போவீங்க. யூசுவலா அனிமேல என்ன காட்டுவாங்கன்னா, ஜாஸ்தி லெவலுக்கு போக போக பவர் வந்துட்டு ஜாஸ்தி ஆயினே இருக்கும். ஆனா லார்ட் ஆஃப் மிஸ்டரிஸ் அனிமேல இது வந்துட்டு ஆப்போசிட்டா நடக்கும். சீக்வென்ஸ் இல்லனா லெவல் நம்பர் வந்துட்டு கம்மி ஆக ஆக பவர் வந்துட்டு ஜாஸ்தி ஆயினே இருக்கும். ஸ்டார்டிங் லெவல் தான் வந்துட்டு சீக்வென்ஸ் 9. சோ எந்த ஆர்டர்ல போவோம் பாத்தீங்கன்னா 9, 8, 7, 6 அந்த மாதிரி 0 லெவலுக்கு வந்துட்டு போவோம். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் லெவல்ன்றதால இந்த லெவலுக்கு வந்துட்டு யாராச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கடவுளுக்கு சமம் வந்துட்டு பவர் கிடைக்குமா. இந்த என்டையர் பாத்வே இல்லனா சீக்வென்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மொத்தமா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா த பாத் ஆஃப் த டிவைன். இதுதான் வந்துட்டு பவர் சிஸ்டம். இப்போ நம்ம வந்துட்டு கதைக்குள்ள போலாம். கதை வந்துட்டு எப்போ ஆரம்பம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9th இந்த இயர் 1300 இல்லனா 1400 எரா. இந்த எராவை வந்துட்டு அயன் ஏஜ்னு கூட சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு மிருகத்துக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த மிருகம் வந்துட்டு அந்த மனுஷனை கொன்னுடுது. அந்த மனுஷனை பாத்தீங்கன்னா காணாத போயிடுறாரு. சடனா அடுத்த சீன்ல வந்துட்டு ஒரு பையன் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெஸ்க் மேல ஒரு நோட் புக், ஒரு கன், அப்புறம் நிறைய ரத்தம் இருக்கு. இந்த பையன் வந்துட்டு யோசிச்சுனே இருக்கான், எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு. அப்ப சடனா வந்துட்டு அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, கிளென் அப்படின்னு. அவன் வந்துட்டு கண்ணாடியில பாக்குறான். பார்த்த உடனே தெரியுது அது வந்துட்டு அவன் இல்ல, நான் இது இல்ல. யார் இது? நான் இது இல்ல. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜவ் மிங் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஃபியூச்சர் சைனால வாழ்ந்துட்டு இருந்தா. அவன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிகரேட் ஆயிட்டு பாஸ்டுக்கு வந்துட்டு இருக்கான். அதாவது இப்போ இங்க ஒரு பையன் இருக்கால கிளென்னு, இவனோட உடம்புக்குள்ள தான் அந்த ஜவ் மிங் பையன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இங்க வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. நான் வந்துட்டு இது கிடையாது, நான் வந்துட்டு யாரோ ஒரு உடம்புக்குள்ள டிரான்ஸ்மிகர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பேரு வெல்ச், நாயா, இவங்க 2 பேர் வந்துட்டு செத்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு போலீஸ்கார் கூட வராரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. அதுல வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஹாய் யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரி படிச்சுட்டு கிராஜுவேட் ஆயிருக்காரு. இந்த கிரைம் சீனை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போலீஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டபுள் சூசைட். அதாவது இவங்க 2 பேர் வந்துட்டு பிளாக் டிவைனேஷன் ரிச்சுவல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சாவறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு போட்டோ கூட கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 பேர் செத்துருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க, பிளஸ் இன்னொருத்தரோ இருக்காங்க. அவர் தான் வந்துட்டு கிளென் மொரிட்டி. இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா ஒரே சேம் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் செத்துட்டு இருக்காங்க. ஆனா கிளென் வந்துட்டு இவங்களோட கிளாஸ்மேட்டா இருந்திருக்கான். கிளென்னோட அம்மா அப்பா வந்துட்டு செத்துட்டாங்க. இவன் வந்துட்டு இப்போ அவனோட சிப்ளிங் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு கிளென்ன விசாரிக்கணும். இந்த சைட்ல என்ன ஆயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளென் இருக்கால, அதாவது இவன் நிஜமாலுமே கிளென் இல்ல, இவன் உடம்புக்குள்ள வந்துட்டு அந்த ஜோன்ற ஒரு பையன் தான் போயிட்டு இருக்கால. இவன் வந்துட்டு இந்த நிஜமாலுமே கிளென்னுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அங்க கிளென்னோட டைரி புக் இருக்கோ, அத்தை எடுத்து வாசிக்கிறான். அதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, May 29th வெல்ச் வந்துட்டு கிளென்னை மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அதே வெல்ச் இப்போ செத்துட்டு இருக்காருல்ல, வெல்ச் வந்துட்டு கிளென் கிட்ட வந்து சொல்லிருக்காரு அவருக்கு வந்துட்டு அந்த ஏன்ஷியன்ட் நோட் புக் வந்துட்டு கெட்சிச்சுன்னு. June 28th வந்துட்டு இவங்க 2 பேரு அந்த நோட் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ வந்துட்டு படிக்கிறாங்க. இந்த நோட் புக் பாத்தீங்கன்னா 4th epoch இருந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த நோட் புக் எழுதுறாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆன்டிகோனஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. இந்த டைரியில எழுதியிருக்க டேட்ஸ் June 21st, 22nd, அப்புறம் 25th எது பத்திலாம் வந்துட்டு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி, த பிளாக் எம்பரர், த டூடர் கிங்டம், அப்புறம் கடைசியா த ஹொர்னாசிஸ் மவுண்டன் ரேஞ்ச். June 26th வந்துட்டு கிளென் வந்துட்டு புக்ல எழுதியிருக்கா. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா வியர்டான விஷயம்லாம் வந்துட்டு நிஜமா இந்த மாதிரி பச்சனையே வந்திருக்கிறப்போ June 27th எதுவுமே என்ட்ரி இருந்திருக்காது. டைரக்டா வந்துட்டு June 28th போயிருக்கோம். அப்போ கிளென் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, பின்ன June 27th பேஜ் வந்துட்டு எங்க இருக்கு? சடனா அந்த புக்ல இருக்கிற பேஜஸ் எல்லாம் வந்துட்டு தானாவே
அங்க இங்க வந்துட்டு பறக்குது. கடைசியா ஒரு பேஜ் மேல போயிட்டு வருது. அதுல வந்துட்டு என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு சாவாங்க, நான் கூட சேர்ந்து. இது படிச்ச ஜவ் மிங் கிளென்னோட உடம்புக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானா, கிளென்னு தான் வந்துட்டு இதை எழுதிருக்கானா, அவன் வந்துட்டு என்ன பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அங்க வந்துட்டு கிளென்னோட குட்டி தங்கச்சி வரா மெலிசா. அவ வர்றது கேட்டு கிளென் வந்துட்டு அங்க இருக்கிற ரத்த கரை அப்புறம் கண்ணை வந்துட்டு ஒழிச்சு வைக்கிறா. இவங்க 2 பேரும் பேச மெலிசா வந்துட்டு கிளென்னோட வாட்ச் ஒஞ்சிருக்குது பாக்குறா. அத வந்துட்டு ஃபிக்ஸ் கூட பண்றா. அவ அங்கத்துல இருந்து போயிட்டோன்னே கிளென் வந்துட்டு என்ன நோட்டீஸ் பண்றானா, அவனோட மண்டல வந்துட்டு ஒரு காயம் இருந்திருக்கோ, அது வந்துட்டு இப்போ ஃபுல்லா ஹீல் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்துட்டு அந்த ஜவ் பையன் வந்துட்டு என்ன நினைக்கிறானா, நிஜமாலுமே கிளென் வந்துட்டு அவனோட உயிரே வந்துட்டு அவன் எடுத்துக்கினானா. ஏன்னா இங்க வந்துட்டு கன்னு, பிளட்டு, அப்புறம் என்னோட மண்டல வந்துட்டு ஒரு இன்ஜுரி கூட இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு இவனே பண்ணானா, இல்லனா வேற யாரோ வந்துட்டு இவனை வந்து கொலை பண்ணாங்களா? இவனுக்கு வந்துட்டு கிளென்னோட மெமரிஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனா நிறைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வந்துட்டு மிஸ்ஸிங்கா இருக்குது அந்த கனவுல. அவன் என்ன நினைக்கிறானா, மேபி இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏன்ஷியன்ட் புக்குக்கு எதனா கனெக்ட் ஆயிருக்கோ. நான் வந்துட்டு எப்படி என்னோட உலகத்துல இருந்து டிரான்ஸ்மிகிரேட் ஆயிட்டு இங்க வந்தேன். பாத்தீங்கன்னா அந்த ஜவ் பையன் அவன் வந்துட்டு அவனோட பெஞ்ச்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அவனோட ஃபேமிலி கூட வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு ஒரு ரிச்சுவல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் வந்துட்டு கிளென்னோட உடம்புக்குள்ள வந்துருப்பான். மெலிசா திருப்பியும் வந்து கிளென்னு கிட்ட நாஷ்டா கொடுத்துட்டு என்ன சொல்றானா, ஃப்ரெஷ் பிரெட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துரு. இது சொல்லிட்டு அவ போயிடுறா. கிளென்னு வந்துட்டு மெலிசாக்கு கேட்காதவே சொல்றா, என்ன வந்துட்டு மன்னிச்சிடு மெலிசா, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ என்ன வந்து பாக்குறப்போ நான் வந்துட்டு இங்க இருக்க மாட்டேன். இவன் வந்துட்டு என்ன கணக்கு போடுறான்னு பாத்தீங்கன்னா, கிளென் வந்துட்டு தன்னைத்தானே சுட்டிருந்தா அந்த ரிவால்வரோட சத்தம் வந்துட்டு கேட்டிருக்கோம். யாருக்கு? மெலிசாக்கு வந்துட்டு கேட்டிருக்கோம்ல, ஏன்னா அவன் வந்துட்டு பக்கத்து ரூம்ல தான் இருந்திருக்கான். ஆனா அவளுக்கு வந்துட்டு எதுவுமே கேட்டல. நான் வந்துட்டு இங்க எவ்வளவு நேரம் இருக்கிறனோ அவ்வளோ வந்துட்டு டேஞ்சரஸா இருக்கும். சோ நான் வந்துட்டு என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவல் பண்ணிட்டு என்னோட உலகத்துக்கே போறதுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்த சீன்ல கிளென் வந்துட்டு பிரெட் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா என்ன நோட்டீஸ் பண்றானா, அவ பின்னாடி வந்துட்டு யாரோ இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிட்டில அங்க இங்க வந்துட்டு சுத்திட்டு பார்த்தா தெரியுது, அங்க இருக்கிற ஜனங்க வந்துட்டு லேண்ட் லார்ட் அப்படின்ற ஒரு கேம் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஜவ் பையக்கால, அதாவது கிளென் உடம்புக்குள்ள ஜவ் மிங் பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். சோ இவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன தெரிய வருதுன்னா, 1930ல ஒரு எம்பரர் ராசல் குஸ்டாவ் அவர் தான் வந்துட்டு இந்த லேண்ட்லார்ட் கேமே வந்துட்டு இன்வென்ட் பண்ணாரு. அப்புறம் டாரட் ட்ரேடிங், ஸ்டீம்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு அவர் தான் இன்வென்ட் பண்ணிருந்து. பின்னாடி அந்த ஆள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. கிளென் உடம்புக்குள்ள இருக்கிற ஜவ் வந்துட்டு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கா, மேபி எம்பரர் ரோசல் கூட வந்துட்டு என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்மிகிரேட்டரா இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் கூட என்ன மாதிரி பாஸ்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்துட்டு இன்வென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. சடனா ஒரு காயின் வந்துட்டு கிளென்னோட கையில இருந்து விழுது. அவன் வந்துட்டு அதை எடுக்க போகும்போது அவன் முன்னாடி வந்துட்டு ஒரு கிளவுன் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிட்டு இருக்கு, வந்துடு. இந்த போஸ்டரோ வந்துட்டு கிளென் எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி அந்த ஆள் வந்துட்டு கிளென்னை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இதால இருந்து கிளென் வந்துட்டு இன்னும் வேகமா நடந்துட்டு இருக்கான். அப்புறம் சடனா ஒரு டென்ட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங் லேடி, அதாவது ஜோசியோலாம் வந்துட்டு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடி வந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, டெஸ்டினி வந்துட்டு யாராலையோ மாத்த முடியாது, யாராலையோ வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கிளென்னை பார்த்துட்டே வந்துட்டு இந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இந்த டாரட் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணும். கிளென் வந்துட்டு கேக்குறா, இது வந்துட்டு ஃப்ரீயானு. அதுக்கு இந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இது ஃப்ரீ தான். சோ கிளென் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஃப்ரீயான விஷயம்லாம் வந்துட்டு யூஷுவலா ஒரு நல்ல விஷயத்தா, வேல்யூபிளான விஷயத்தா. இந்த லேடி வந்துட்டு கேக்குது, உனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு கிளென் என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு என்னோட பாஸ்ட், பிரசன்ட், அப்புறம் ஃபியூச்சர் இது எல்லாத்த பத்தியோ தெரிஞ்சுக்கணும். கார்டெல்லாம் வந்துட்டு ஷஃபில் பண்ணிட்டு இருக்கு. இந்த லேடி வந்துட்டு அவன் முன்னாடி ஒரு 3 கார்டு எடுத்து வைக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட பாஸ்ட சொல்லோ, செகண்ட் வந்துட்டு உன்னோட பிரசன்ட், அப்புறம் தேர்ட் வந்துட்டு உன்னோட ஃபியூச்சர். அப்புறம் என்ன கேக்குதுன்னா, நீ வந்துட்டு எது சூஸ் பண்ற? கிளென் என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு என்னோட பிரசன்ட் பத்தி சொல்லுங்க. அதுக்கு இந்த லேடி வந்துட்டு மிடில் இருக்கிற கார்டு வந்துட்டு எடுத்துட்டு காமிக்கிறா. அந்த கார்டுல வந்துட்டு தி ஃபூல் அப்படின்னு எழுதிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசான பிகினிங், ஒரு புது வாழ்க்கை மாதிரி. இது பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க ஒரு ரியல் ஃபார்ச்சூன் டெல்லர் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப வந்துட்டு இந்த லேடி இருக்குல்ல, கிளென் கிட்ட பேசின, இது வந்துட்டு நிஜமாலுமே ஃபார்ச்சூன் டெல்லர் இல்ல, இப்ப வந்திருக்குங்க தான் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர். கிளென் வந்துட்டு அங்கத்துல இருந்து போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு பிறகு கிளென் வந்துட்டு திருப்பியோ லக் என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ட்ரை பண்றா. அதாவது இது வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டின்னு போவோம். ஆனா ஒண்ணுமே ஆகுறதுல. சடனா அவனோட தலைலாம் வந்துட்டு வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்துட்டு அதிர்து. அவனோட ரூம் முழுக்க முழுக்க வந்துட்டு ரெட் லைட் வந்துட்டு தெரியுது. பாத்தீங்கன்னா கிளென் வந்துட்டு வேற என்னவோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். தி வேர்ல்ட் ஆஃப் ஃபாக். இங்க வந்துட்டு நிறைய ரெட் அப்புறம் ப்ளூ லைட் வந்துட்டு அங்கங்க எரியுது. அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளென் சும்மா தொடும் போது அவன் வந்துட்டு நெஜோ வேர்ல்ட்ல இருந்து 2 பேரை தெரியாதனமா வந்துட்டு சமன் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு வந்துட்டு ஒரு அழகான லேடி, அவ வந்துட்டு ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கா. இன்னொருத்த வந்துட்டு ஒரு பையன் ஷிப்ல இருந்து
டெலிபோர்ட் ஆயிட்டு இங்க வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரு அப்புறம் கிளென் வந்துட்டு ஃபாக் வேர்ல்ட்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒருத்தர் முகம் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணாலும் மத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஷேடோ மாதிரி தான் தெரிறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு கிளென் கிளியரா வந்துட்டு தெரியுறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளென் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு மேல வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவன் தான் வந்துட்டு நம்மள தெரியாதனமா வந்துட்டு சம்மன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு எங்க இருக்கோம், நீ தான் வந்துட்டு எங்களை கூப்பிட்டியா? கிளென்னுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியுதுல. அவன் கூட நினைச்சிட்டு இருக்கான் நானா வந்துட்டு இவங்களை கூப்பிட்டேன். இவனுக்கு வந்துட்டு இந்த பவர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியுதுல. இந்த பொண்ணு வந்துட்டு கேக்குறா இது வந்துட்டு டிவைன் ரெலமா, நீ தான் வந்துட்டு இந்த இடத்தோட ஓனரா? ஆனா கிளென்னுக்கு கூட ஒண்ணுமே புரியுதுல, நம்மளுக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியுதுல. ஆனாலும் கிளென் வந்துட்டு நடிக்கிறா அவனுக்கு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆமா இது வந்துட்டு ஒரு டிவைன் ரெலம் தான், ஆனா இங்க வந்துட்டு த்ரோன் இல்ல, அதாவது இந்த ராஜா எல்லாம் உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு த்ரோன் இல்ல. இது வந்துட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் நினைச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பெரிய பெரிய பில்லர்ஸ் வந்துட்டு தானாவே அடுக்குது. இந்த பில்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா கொடூரமா இருக்கும். அப்புறம் சடனா அங்கத்துல இருந்து ஒரு த்ரோன் கூட வருது. அதாவது கிளென் வந்துட்டு என்ன யோசிச்சானோ அது வந்துட்டு நிஜமாலே ரியாலிட்டியில ஆயிருக்குது. இது நினைச்சுனே வந்துட்டு கிளென்னுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்படின்னா நான் தான் வந்துட்டு இந்த என்டையர் ஃபாக் வேர்ல்ட வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா ஒரு கேம் மாதிரி. அங்க இருக்கிற ஆள் வந்துட்டு கிளென் கிட்ட கேட்டுட்டு இருக்கா நீ யாருன்னு. ஆமா நான் நிஜமாலுமே யாரு, நான் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஜௌவா, இல்லனா நான் வந்துட்டு கிளென்னா? இது ஒண்ணுமே புரியாது. கிளென் வந்துட்டு அங்க இருக்கிற த்ரோன்ல உட்காந்துட்டே என்ன சொல்றானா நீ வந்துட்டு என்ன தி ஃபூல்னு கூப்பிடு. இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு எங்களை வந்துட்டு எங்களோட வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அதுக்கு கிளென் கூட என்ன சொல்றானா நான் வந்துட்டு நினைச்சா உங்க 2 பேரையும் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியும். இதெல்லாம் வந்துட்டு கிளென்னுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அங்க இருக்கிற பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான சூப்பர் நேச்சுரலான விஷயம் வந்துட்டு நான் என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல. அவ வந்துட்டு கிளென் கிட்ட கேட்டுட்டு இருக்கா மிஸ்டர் ஃபூல் நான் வந்துட்டு பியாண்டர் ஆகணும்னா என்ன பண்ணும்? சொல்ல போனா கிளென்னுக்கே வந்துட்டு பியாண்டர்னா என்னன்னே தெரியாது. கிளென் வந்துட்டு எல்லாமே அவனுக்கு தெரியும்ன்ற மாதிரி காமிச்சுக்கிறா. என்ன சொல்றானா அங்க வந்துட்டு ஒரு பையன் இருக்கால அவன் கிட்ட கேளு. இந்த பையனும் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கான் இந்த பொண்ணு வந்துட்டு லியான் நோபல் ஃபேமிலில இருந்து வரா, நான் வந்துட்டு சோனியா சீல இருந்து வர. எங்க 2 பேருக்கு நடுவுல வந்துட்டு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா எங்க 2 பேரையும் இந்த ஃபூல் வந்துட்டு எப்படி இங்க அழைச்சிட்டு வந்தா? இந்த ஆளும் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு பியாண்டர் ஆகணும்னா நீ வந்துட்டு சர்ச் ஆஃப் எவர்நைட் காடஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணணும், இல்லனா லார்ட் ஆஃப் ஸ்டோர்ம்ஸ். சோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்துட்டு சர்ச்சோட பேரு தான். இந்த மாதிரி அங்கங்க நிறைய சர்ச் இருக்கோ அதுல நீ வந்துட்டு ஜாயின் பண்ணினா நீ வந்துட்டு ஒரு பியாண்டர் ஆவ. அப்புறம் என்ன சொல்றாருன்னா பியாண்டர் ஆவறது வந்துட்டு எல்லாராலும் ஆக முடியாது. அந்த மாதிரி நிஜமாலே இருக்காங்க. அவங்க தான் இந்த டார்க்னஸ்ல இருக்கிற நிறைய கொடூரமான விஷயத்த வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றானா என்னால வந்துட்டு என்னோட ஃப்ரீடம் எழுக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு சீக்வென்ஸ் 9 அதுல வந்துட்டு 2 போர்ஷன்ஸ் இருக்குது. இதை கேட்டோன்னே கிளென்னுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அந்த போர்ஷன்ஸோட பேர் பாத்தீங்கன்னா சேலர், அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு ஆடியன்ஸ். என்னப்பா இவ்வளவு மொக்கையாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளென் நினைச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் அப்புறம் மேஜிக்கலான விஷயத்துக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அப்படின்னா சீக்வென்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் வந்துட்டு காமிக்கும் நினைக்கிறேன். பின்ன இந்த மாதிரி ஒரு ஃபாக் வேர்ல்டு அப்புறம் நான் வந்துட்டு டிரான்ஸ்மிகிரேட் ஆயிட்டு வந்திருக்கல இதெல்லாம் வந்துட்டு ஒரு பியாண்டரோட எபிலிட்டியா, ஒரு பியாண்டரோட பவரா? இதெல்லாம் இவங்க 2 பேரும் வந்துட்டு கிளென் கிட்ட கேக்குறாங்க நாங்க திருப்பியும் வந்துட்டு ஃபியூச்சர்ல இங்க வரலாமா ரெகுலரா? ஆனா கிளென் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானா இவங்க வந்துட்டு அப்பப்போ வந்தா என்னோட சீக்ரெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த சீக்ரெட்ஸ்? அதாவது இவன் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிகிரேட்டர், ஃபியூச்சர்ல இருந்து கிளென்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்கான். பிளஸ் மேபி இவனுக்கு வந்துட்டு ஒரு பியாண்டர் பவர் இருக்குன்னு கிளென் நினைக்கிறா. சோ இவங்க வந்துட்டு அப்பப்போ வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். கிளென் என்ன சொல்றானா எவ்ரி மண்டே 3 o'clock ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்க இங்க வரலாம், உங்களோட நிஜமால பேர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கோட் நேம் தராரு ஜஸ்டிஸ், அப்புறம் இந்த பையனுக்கு வந்துட்டு த ஹேங்ட் மேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்குல ஜஸ்டிஸ் ஹேங்ட் மேன் இது வந்துட்டு டேரட் கார்ட்ல ஒரு பேர் வருது தான். எப்படி கிளென் வந்துட்டு தன்னை தானியே த ஃபூல்னு அப்படி சொல்றால அது கூட இந்த டேரட் கார்ட்ல ஒரு பேர் தான். இதெல்லாம் நடந்துட்டு பிறகு அவன் வந்துட்டு அவனோட சொந்த ரூம்க்கே வந்துடுறான். சடனா யாரும் வந்துட்டு டோரை நாக் பண்றாங்க. அது திறந்துட்டு பிறகு தெரிய வருது அங்க வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. இவங்க வந்துட்டு கிளென் கிட்ட வெல்ச் அப்புறம் நாயா எப்படி வந்துட்டு செத்தாங்கன்னு கேக்குறதுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பேர் பாத்தீங்கன்னா லியோனார்ட், செகண்ட் ஆஃபீஸர் பேர் பாத்தீங்கன்னா டன் ஸ்மித். கிளென் வந்துட்டு இவங்க கிட்ட கேக்குறா அப்படின்னா வெல்ச்சோ நாயாவும் வந்துட்டு நிஜமாலுமே தன்னை தானே வந்துட்டு கொன்னுக்கிட்டாங்களா? அதுக்கு அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா ஆமா, பிளஸ் சாவறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு பொசஸ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லியோனார்ட் வந்துட்டு கிளென்னோட டைரி எடுத்து பாக்குறா. அங்க வந்துட்டு கரெக்டா ஒரு பேஜ் இருக்கும்ல அதுல வந்துட்டு எழுதி இருக்கோம் எல்லாரும் வந்துட்டு சாவாங்க என்னையும் சேர்த்துன்னு. அத வந்துட்டு படிச்சுட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. டன் ஸ்மித் வந்துட்டு கிளென் கிட்ட என்ன சொல்றாருன்னா மேக் கவன் அப்படின்ற யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த ரிவால்வர் எடுத்திருக்கணும். அப்புறம் அவர் கூட சிரிச்சிட்டு இருக்காரு.
கிளென் கிட்ட என்ன சொல்றாருன்னா நம்ம வந்துட்டு இங்க தேடினா நம்மளுக்கு தெரிய வரும். கிளென் கூட என்ன சொல்றானா அந்த ரிவால்வர் வந்துட்டு இங்க தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறான். நான் கூட வந்துட்டு அன்னைக்கு என்னோட உயிரை வந்துட்டு எடுத்துக்கலான்னு நடுராத்திரியில யோசிச்சேன், ட்ரையோ பண்ணேன். ஆனா அது வந்துட்டு ஒரு ஃபெயில்ட் அட்டெம்ப்ட், எனக்கு வந்துட்டு எதுவுமே ஆகல. இது ஆயிட்ட பிறகு என்னோட மெமரிஸ் வந்துட்டு அப்படியே அழிஞ்சினே வந்துட்டு இருந்துச்சு. இதை கேட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு மேபி ஒரு சைக்கி கிட்ட போனோம் உன்னோட மெமரிஸ் வந்துட்டு திருப்பியோ கெயின் பண்றதுக்கு. சடனா கிளென்னுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா ஃபிளாஷ் ஆகுது. மேபி இதை நான் யூஸ் பண்ணா நான் வந்துட்டு என்னோட நிஜ உலகத்துக்கு போயிடலாம், இங்க வந்துட்டு நான் ஸ்டக் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துல இருந்து ஓடுறா. ஆக்சுவலா ஓடிக்கிட்டே இருக்கான். சடனா அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து மேல யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. ஆனா அந்த தண்ணி வந்துட்டு அவன் மேல கொட்டாத அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. கிளென் என்ன நினைக்கிறானா எங்க பக்கத்துல யாருன்னா ஒரு பியாண்டர் இருக்கணும். அங்க யாரோ வந்துட்டு குதிரைய ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஏறிட்டு கிளென் என்ன சொல்றானா அந்த போர்ட் கிட்ட கூட்டுன்னு போனேன். ஆனா அந்த ஆள் பாத்தீங்கன்னா அங்க கூட்டுன்னு போறதுல வேற எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கிளென் என்ன கேக்குறானா நீ வந்துட்டு என்ன எங்க கூட்டின்னு போயிட்டு இருக்க. பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காருல்ல அவரு வேற யாரும் இல்ல, அவர் வந்துட்டு டன் ஸ்மித் தான். நான் வந்துட்டு உன்னை வெல்ச்சோட வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். சடனா கிளென் வந்துட்டு ஏந்திரிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கனவா தான் வந்திருக்கு. அவனோட டோரை வந்துட்டு யாரும் நாக் பண்றாங்க. அதை தொடர்ந்து பார்த்தா டன் ஸ்மித் தான் வந்திருக்காரு. ஹலோ ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு கேட்ட உடனே கிளென்னுக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறானா டன் ஸ்மித் வந்துட்டு கிளென்னோட ட்ரீமை மேனிபுலேட் பண்ணிருக்காரு. இது நினைச்ச உடனே டன் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா நைட் வந்துட்டு எங்களோட பவர் இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆகும். சடனா கிளென்னோட மொத்தம் வீடே வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அங்கத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கிளென்னோட முகத்தை வந்துட்டு பிடிக்கிறா. கிளென்னுக்கு வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபுல் ரொம்ப பேனிக் ஆகுறா. டன் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா அவ வந்துட்டு உன்னை அமைதியா படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பயப்படாத. அந்த பொண்ணு வந்துட்டு கிளென்னோட முகத்தை பிடிச்சோன்னே அவன் வந்துட்டு வேற என்னவோ உலகத்துக்கு போயிடுறான். என்னவோ சொல்லிட்டே இருக்கா அவனோட காதுல. சடனா கிளென்னுக்கு அவனோட அம்மா அப்பா மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு வருது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா இது வந்துட்டு என்னோட மைண்ட், இவளுக்கு வந்துட்டு என்னோட அம்மா அப்பா பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு என்னோட சீக்ரெட்ஸ். எப்படி வந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் ஏன் நடக்குது, மேபி அந்த ஃபாக் வேர்ல்ட் எல்லாம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்துட்டு கிளென் கிட்ட கேக்குறா ஆன்டிகனஸ் ஃபேமிலில இருந்து ஒரு நோட் புக் எடுத்தீங்கல்ல அது வந்துட்டு எங்க. கிளென் என்ன சொல்றானா பின்ன அந்த நோட் புக் வந்துட்டு மிஸ்ஸிங்ல இருக்கா, எனக்கு வந்துட்டு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன கேக்குறானா வெல்ச்சோட வீட்டுல ஜூன் 27 அன்னைக்கு என்ன ஆச்சு. திருப்பியும் கிளென் என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு திருப்பியும் கேட்டுட்டு இருக்கா நீ வந்துட்டு வெல்ச் நாயா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சாவும் போது என்ன பண்ணிட்டு இருந்த. கிளென் வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆயிட்டே இருக்கான். சடனா அவன் வந்துட்டு ரிவால்வர் அதாவது கன் எடுத்துட்டு அந்த பொண்ணு மேல வைக்கிறா. ஆனா அவளை வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு பதிலா தன்னை தானே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு டன் ஸ்மித் கிட்ட டர்ன் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்துட்டு 3 விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது வரைக்கும். அவன் வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு சுட்டுட்டான். அடுத்த விஷயம் அவன் இன்னும் நிஜமாலுமே உயிரோட தான் இருக்கான். மூணாவது அவன் வந்துட்டு ஒரு பியாண்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட டன் ஸ்மித் கிட்ட சொல்றா இந்த கிளென்னுக்குள்ள வந்துட்டு ஒரு பவர் வந்திருக்குல்ல அது வந்துட்டு ரொம்ப கொடூரமானது, எல்லாரும் வந்துட்டு அதை பார்த்து பயப்படுவாங்க. டன் நீ வந்துட்டு உஷாரா இருந்துக்கோ. டன் வந்துட்டு கிளென் கிட்ட என்ன சொல்றானா அந்த ஆன்டிகனஸ் ஃபேமிலியோட நோட் புக் வந்துட்டு இன்னும் மிஸ்ஸிங்ல தான் இருக்குது, அதால இருந்து உன்னோட சேஃப்டி வந்துட்டு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா நீ வந்துட்டு எங்க கூட ஜாயின் பண்ணிட்டு ஒரு பியாண்டர் ஆகலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.